வெல்கம் டு அஸ்தல் தமிழ் டெக். ஹாய், வணக்கம் நேயர்களே. நாம் இப்பொழுது பார்க்க போகிறது உஷா மிஸ்ட் ஏர் ஐசி அப்படிங்கிற ஃபேன் தான் பார்க்க போகிறோம். முழுசாக இதோட அன்பாக்சிங் மற்றும் ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உஷா மிஸ்ட் ஏர் ஐசி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபுல் பாக்ஸ் பாருங்கள். இதெல்லாம் என்னென்ன போட்டிருக்காங்க இப்படி பார்க்கலாம். பெஸ்ட்டு ரோஸ்ட்டு 400 mm இதாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மாடல். இந்த பக்கம் பாருங்கள், இந்த டைப்பில் இருக்குது. ரேட்டு 3050 ரூபாய். ஓகே, நம்ம இதை பிரிக்கலாம். பிரிச்சோம்னா பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. ஃபஸ்ட்டு இது ஒரு பிளேட். ஓஹோ, தகடு மாதிரி வச்சுருக்கேன். தகடு 10 kg வெயிட். இது பிளேட்டு 10 kg இருக்குது. அதுக்கடுத்து 2 பக்கம் இருக்கிற வளையம் மற்றும் ஃப்ளாப்பு. அப்புறம் உள்ள இந்த குச்சிப்பொடி. அப்புறம் இன்னும் மெயின் ஃபங்க்ஷன். மெயின் ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ இதில் தான் மெயின் ஃபங்க்ஷனே இருக்குது. வேறு என்ன இருக்குது? இது இல்லைங்க, ஒரு கேட்லாக். இதுதான் உஷாவோட வாரண்டி கார்டு இருக்குது. இப்போ நம்ம ஒரு கேட்லாக், இன்ஸ்ட்ரக்ஷன் அண்டு மேனுவல் வாரண்டி. இப்போ இதுலேயே தெரிஞ்சிடும் நமக்கு எப்படி ஃபிட் பண்ணணும் அப்படின்னு. பாருங்கள், இன்ஸ்ட்ரக்ஷன் இதுலேயே தெரியுது. வேறு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கார்டு அண்டு ஃபேன் பிளேட் அசம்பிளி. இது பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்கன்ட்டு. மவுண்டிங் ஹோலு, தம் ஸ்க்ரூ. வாரண்டி வேலிட். The product warranty 2 years against manufacturing. டோட்டலாக கொடுத்துருக்காங்க நமக்கு. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி நம்ம வந்து பார்த்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு எப்படி ஃபிட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை நம்ம எடுத்துக்கணும். இதை லூஸ் பண்ணோம்னா இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, டைட் பண்ணோம்னா இப்படி வந்துடும். அப்புறம் நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கிட்டோம்னா பாருங்கள், ஹோல்ஸு பட்டன், அவ்வளோதான். இந்த தகடு எடுத்துக்கிட்டு இந்த சென்டரில் இட்டுக்கிட்டு நாம் இப்படி வச்சுக்கிட்டு இப்படி இதில் வந்து உள்ள இப்படி இருக்கு கீழே வச்சுக்கிட்டு நாம் ஓகே, டைட் பண்ணியாச்சு. பாருங்கள், இது இந்தளவுக்கு டைட் பண்ணியாச்சு. இதையும் இங்கே வந்து டைட் பண்ணியாச்சு. நல்லாவே டைட் பண்ணியாச்சு. இப்போது நமக்கு ஃபுல்லாக டைட் பண்ணியாச்சு. பார்த்தீங்களா, ஓரளவுக்கு டைட். இப்போ நாம் இந்த ஹோல்ஸ், அதாவது இந்த ஹோல்ஸுக்குள்ளே
நம்ம வந்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இது ஒரு பார்ட் ஆஃப் பாருங்கள். இந்த இது வந்து வச்சு டைட் பண்ணிக்கலாம். இந்த ஹோல்ஸ் உள்ளே வச்சுக்கிட்டு நம்ம வந்து இது மூலிமா டைட் வச்சுக்கலாம். இதை மெயின் ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ உள்ள விட்றோம். ஓகே, ஸ்க்ரூ ட்ரைவரில் நம்ம வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ஓகே நான் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இது உள்ளே போகிற அளவுக்கு பண்ணிக்கலாம். பாருங்கள், இது லூஸ் பண்ணோம்னா டைட் ஆகிக்கும். லூஸ் பண்ணோம்னா மேலே இழுத்துக்கலாம். இது டைட் பண்ணோம்னா நமக்கு டைட் ஆகிக்கும். ஓகே, இப்போ லூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் பாருங்கள், மிஸ்டர் ஐசி 0 1 2 3 ஃபுல் ஸ்பீடு இருக்குது. ஓகே, இப்போ வந்து ஃபேன் ஃபிட் பண்ணுவோம். இது கழட்டணும் வரும். ஓகே, இது எடுத்துடலாம். இதை கழட்டணும். இதை கழட்டிட்டு நம்ம பாருங்கள், இந்த கான்செப்ட் தான். இப்போ ஃபேன் லீஃபு ரெண்டு கவரா? ஓகே, இதில் ரெண்டு கவர் எப்படின்னு பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஃப்ரண்ட்டில் வரும். இந்த கைப்பொடி நாம் இப்படி மேலே வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டோம்னா நமக்கு இந்த ஹோல் அது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். ஓகே, ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இதை வச்சுக்கிட்டு நம்ம இதை வச்சு டைட் பண்ணணும். ஓகே, டைட் பண்ணியாச்சு. இப்போ ஃபேன் லீஃப் எடுத்தாச்சு. இப்போ இந்த ஹோல் இதில் டச்சே பண்ணுற மாரி நாம் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த நெட்டு நாம் போடலாம். அதுக்கு முன்னாடி போடலாம். அவ்வளோதான். அதாவது கழட்டுற ஸ்பீடில் போடணும். ஓகே, இதில் பாருங்கள், இது லூஸு, இது டைட்டு. லாக்கு அதிலே போட்டிருப்பாங்க. நம்ம பார்த்தோம்னா நமக்கு தெரியும். ஓகே, இப்போ ரெடி பண்ணியாச்சு. இப்போது அவ்வளோதான். நம்ம வந்து இப்போ இதை க்ளோஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்க்ரூ, இதில் வர ஸ்க்ரூ லூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம டைட் பண்ணலாம். அவ்வளோதான், போட்டாச்சு. இந்த ஸ்க்ரூ டைட் பண்ண மீறில் ஓகே, ஸ்க்ரூ ட்ரைவரில் நம்ம வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ஓகே நான் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இது உள்ளே போகிற அளவுக்கு பண்ணிக்கலாம். பாருங்கள், இது லூஸ் பண்ணோம்னா டைட் ஆகிக்கும். லூஸ் பண்ணோம்னா மேலே இழுத்துக்கலாம். இது டைட் பண்ணோம்னா நமக்கு டைட் ஆகிக்கும். ஓகே, இப்போ லூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் பாருங்கள், மிஸ்டர் ஐசி 0 1 2 3 ஃபுல் ஸ்பீடு இருக்குது. ஓகே, இப்போ வந்து ஃபேன் ஃபிட் பண்ணுவோம். இது கழட்டணும் வரும். ஓகே, இது எடுத்துடலாம். இதை கழட்டணும். இதை கழட்டிட்டு நம்ம பாருங்கள், இந்த கான்செப்ட் தான். இப்போ ஃபேன் லீஃபு
ஓ, ரெண்டுக்கு ரெண்டு கவரா? ஓகே, இதில் ரெண்டுக்கு ரெண்டு கவர் எப்படின்னு பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஃப்ரண்ட்டில் வரும். இந்த கைப்பொடி நாம் இப்படி மேலே வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டோம்னா நமக்கு இந்த ஹோல் அது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். ஓகே, ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இதை வச்சுக்கிட்டு நம்ம இதை வச்சு டைட் பண்ணணும். ஓகே, டைட் பண்ணியாச்சு. இப்போ ஃபேன் லீஃப் எடுத்தாச்சு. இப்போ இந்த ஹோல் இதில் டச்சே பண்ணுற மாரி நாம் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த நெட்டு நாம் போடலாம். அதுக்கு முன்னாடி போடலாம், அவ்வளோதான். அதாவது கல்ட்ர ஸ்பீடில் போடணும். ஓகே, இதில் பாருங்கள், இது லூஸு, இது டைட்டு. லாக்கு அதிலே போட்டிருப்பாங்க, நம்ம பார்த்தோம்னா நமக்கு தெரியும். ஓகே, இப்போ ரெடி பண்ணியாச்சு. இப்போ அவ்வளோதான். நம்ம இப்போ இதை க்ளோஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்க்ரூ, இதில் வர ஸ்க்ரூ க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம டைட் பண்ணலாம். இப்போ ஃபுல் ஃபேனும் பாருங்கள். இப்போ ஃபுல் ஃபேனும் நம்ம பார்க்குறோம். இப்பொழுது ஃபுல் மேடியூலும் பண்ணியாச்சு. அன்பாக்சிங் பண்ணி நம்ம எல்லாமே பண்ணிட்டோம். இப்போ ஃபுல் வியூவும் உங்களுக்கு தெரியும். இந்த பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டு மூவ் பண்ணிக்கலாம். மேலே கீழே போகும், மூவ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக எல்லாமே இதில் பாருங்கள், எல்லாமே இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஒயர் பிரித்து விட்டு நம்ம கனெக்ஷன் கொடுக்கலாம். எவ்வளோ ஒயர் இருக்குது. இப்போ